நான் ஒன்றுமே சாப்பிடல, நான் 2 பிஸ்கெட் மட்டும்தான் சாப்பிட்டேன். those 2 biscuits are equivalent to 4 chapati. Anything that is with maida, highly avoidable. It does not go with anybody. ஜிம் பர்சனே கிடையாது. நான் கடைசி ஜிம் எந்த காலத்தில் போனேன் கேட்டிங்கன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. இருக்கும் ஒரு 30 வருஷம் இருக்கும் ஜிம்க்கு போனது கிடையாது. நான் வந்து இம்மீடியட்டாக ஒரு மாதத்தில் நான் 6 கிலோ குறைச்சே தீருவேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. அதான் நான் சொன்னேன், 6 கிலோ மறுபடியும் 8 கிலோ திரும்பி வந்துடும் உங்களுக்கு. ரெட் மீட் வந்து ப்ரோட்டீன் தான். அது உங்களுக்கு எவ்வளோ அட்வைசபிளோ அவ்வளோ சாப்பிட்லாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கவுட்டுன்னு ஒன்று வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ அதனால் வந்து அளவோடு சாப்பிட்றது ஓகே. நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் வேறு வேலையில் வாய்க்கு ஏதாவது போனடே அங்கேருந்து இது கிடைக்குதுடா, அந்த பிரியாணி நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆர்டர் பண்ணு. அந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து அந்த கோகனட் பன் சூப்பராக இருக்கும்டா, அது ஆர்டர் பண்ணு. ஏன் அந்த நேரத்தில் ஒரு பப்பாளி சாப்பிடுங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. தினமும் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போட தான் செய்வீங்க. ஏன்னா இன்னொன்று வந்து லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட், ஹோம் ஃபுட் மாதிரி வேறு எதுவுமே வராது உங்களுக்கு. ஏன்னா பார்த்து சமைக்கிறீங்க. அந்த காலத்துலேருந்து அம்மா அப்பா போட்ட சாப்பாடு தான், பாட்டி என்ன சமைச்சாங்க அது கொடுத்து தான், அந்த வீட்டில் காய்ச்சின நெய் தான் உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி நீங்கள் நெய் வந்து என்ன சொன்னாலும் வெளியில் வாங்கினாலும் வீட்டில் காய்ச்சின நெய் மாதிரி வராது. என் அத்தை 5 குழந்தை பெற்றுட்டாங்க, என் வீட்டுக்காரர் தான் கடைசி. ஆனால் வீட்டில் இன்றைக்கி 93 வயசில் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தவிர கை பிடிச்சாங்கன்னா உங்கள் கை கிரிப்பை நீங்கள் எடுக்க முடியாது. காரணம் வந்து அந்த காலத்துலேருந்து வேலை செஞ்சுருக்காங்க. தனியாக 5 குழந்தைங்க பெற்று வளர்த்தி, நார்மல் டெலிவரி பெற்று வளர்த்தி, வீட்டில் காலையிலேருந்து பெருக்கிறது, துடைக்கிறது, சமைக்கிறது, துணியை வந்து வாஷ் பண்ணுறது, காய வைக்கிறது, கிணறுலேருந்து தண்ணி பிடிக்கிறது, தரையில் ஃபுல்லாக சாணி அடிக்கிறது, எல்லா வேலை தனியாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெல்ப்பே கிடையாது. என் அம்மா 4 குழந்தைங்க பெற்றுட்டு என்ன மாதிரி ஒரு சுட்டி பெற்றுட்டு அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். 4வது மாடியில் வீடு, மேலே கீழே போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் எல்லாம் தரையில் உட்காந்து வேலை செய்வாங்க. இப்போல்லாம் உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, தரையில் உட்காந்து யார் வாஷ் பண்ணுறா? உங்கள் ஜாயிண்ட் பெயின்ஸ் அங்கே போகுது. நீங்கள் வந்து இப்போது இந்தியன் டாய்லெட் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே WC இருக்குது, கம்ஃபர்ட் லெவல் வேணும் உங்களுக்கு. அங்கேயே உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, அங்கேயே வந்து உங்களுடைய கம்ப்ளீட் பவுல் சிஸ்டம் உங்களுக்கு மாறுது. Khushbu ma'am may not work for you. Maybe I can eat a gulab jamun every day and still be okay and still maintain the weight I am and be happy. Maybe I can climb 4 flights of stairs. So it's not simply a matter of do I have one program and is it a wellness program? We're not a wellness program alone. So it's never easy. See, once you understand your body, it's easy to lose weight. Like I said, நான் என்ன சாப்பிட்டேன், நான் ஒன்றுமே சாப்பிடல, காலையிலேருந்து பட்னியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நான் ஒன்றுமே சாப்பிடல, நான் 2 பிஸ்கெட் மட்டும்தான் சாப்பிட்டேன். those 2 biscuits are equivalent to 4 chapati. ஸோ இப்படி தான் நம்மளே ஏமாத்துறதும் உண்டு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பட்னி இருந்தாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் வெயிட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் தட் யூ ஹேவ் மீல்ஸ் in between 5 meals or 6 meals a day. You correctly, and one thing, I may be wrong, but this is what I have learned. Mixing 2 grains, rice and chapati, bread and chapati, rice and bread, இது combine பண்ணி சாப்பிடும்போது you can never lose weight. ஏதோ ஒன்று சாப்பிடணும். பருப்பு சாதம் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க. நீங்கள் வந்து சப்பாத்தின்னு வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க. Anything that is with maida, highly avoidable. It does not go with anybody. பட் லைக் ஐ செட், நீங்கள் சாப்பிடணுமா, ஒரு நாள் ஒரு பிஸ்கெட்டோ ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா யூ நீட் டு காம்பன்சேட் சம்வேர் எல்ஸ் டு அட்ஜஸ்ட் தட். லூசிங் வெயிட் இனிஷியலி இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லூசிங் வெயிட் அந்த 5 கிலோ கடுக்கடுக்கிட்டனா குறையும். ஆனால் அந்த 5 கிலோக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் கஷ்டம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வெயிங் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கும், ஒரு 100 கிராம் தான் கீழே போயிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணுறேன் வெயிட்டு குறையில. பட் ஐ திங்க் தட் சஸ்டெயினபிலிட்டி அங்கே இருக்கணும். தட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் சேஞ்ச் அ லிட்டில் டயட். நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ குறைஞ்சி அதுக்கப்புறம் குறையிலனா சேஞ்ச் த பேட்டர்ன், யுவர் ஒர்க் அவுட் பேட்டர்ன். நீங்கள் வந்து நான் வந்து ஜிம் பர்சனே கிடையாது. நான் கடைசி ஜிம் எந்த காலத்தில் போனேன் கேட்டிங்கன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. இருக்கும் ஒரு 30 வருஷம் இருக்கும். ஜிம்க்கு போனது கிடையாது. ஐம் அன் அவுடோர் பர்சன். நீங்கள் வெளியில் வந்து என்னை வாக் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருப்பேன். ஐம் வெரி ஹாப்பி வித் தேட்.
ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரிபடி ஹேஸ் தியர் ஓன் வே ஆஃப் லூசிங் வெயிட் ஆர் ஹவு டு லுக் ஆஃப்டர் த பாடி. பட் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ லூசிங் வெயிட் இனிஷியலி அந்த 5 கிலோ குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு லிட்ரலி புஷ் யுவர் செல்ஃப் ஹார்டர் டு செட் அ கோல். அண்ட் ஒன் திங், நான் வந்து இம்மீடியட்டாக ஒரு மாதத்தில் நான் 6 கிலோ குறைச்சே தீருவேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. அதான் நான் சொன்னேன், 6 கிலோ மறுபடியும் 8 கிலோ திரும்பி வந்துடும் உங்களுக்கு. எஸ், பிகாஸ் நவ் ஐ நோ வாட் மை பாடி வாண்ட்ஸ். ஸோ நான் இண்டல்ஜ் பண்ணுறேன். ஒரு 1 கிலோ 2 கிலோஸ் மேலே கீழே போகும். பட் அது ஹாலிடேக்கு போனாக்கா ஐ டோன்ட் டயட். ஹாலிடேக்கு போனாக்கா ஐ ஈட் எவ்ரி திங் அண்ட் எனி திங் தட் இஸ் அவைலபிள். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் திரும்பி வரும்போது ஒரு 2 கிலோஸ் 3 கிலோஸ் ஏறிடும். அப்புறம் ஐ நோ ஹவு டு லூஸ் தேட். ஸோ அது மேனேஜ் பண்ணுவேன் நான். மேம் உங்கள்கிட்ட குஷ்பு மேம் உங்கள்கிட்ட இப்போது 80s 90ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஞ்சம் வெயிட் போடுற எதுவுமே இல்லாமல் இருந்தக்கூடிய காலகட்டங்கள் எல்லாருமே அப்படியே இருப்பாங்க. இப்போ ஏன் இவ்வளோ காரணம்னா ஹோட்டல் ஃபுட்டு இருக்குல்ல. இப்போ ஹோட்டலில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்லாம், 2 வேளை சாப்பிட்லாம். இப்போ எல்லா விதமான வீடுகளுமே வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறனால கண்டன நேரத்தில் சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 o'clock வரைக்கும் மிட் நைட்டில் கூட சாப்பிடக்கூடிய பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான ஒரு தீர்வு என்னங்க? இதனால தான் வெயிட் லாஸ் ஆகுது, வெயிட் கூடுதா கேட்குறேன். தீர்வு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை யாராவது வந்து வெளியில் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா? உங்களுக்கு வேறு விதவிதமான சாப்பாடு இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. அந்த டைமில் இட்லி இருக்கும், தோசை இருக்கும், வீட்டில் உப்புமா இருக்குது. இப்போ யாரும் இப்போ உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வரலைன்னா உங்களுக்கு வைஃபை இருக்குது, இல்லைன்னா ஹாட்ஸ்பாட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடில் வந்து 1000 தட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, விதவிதமான சாப்பாடு உங்களுக்கு. ஸோ வேர்ல்டு ஓவர் என்னென்னா cuisine இருக்குது. இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் நவ். ஸோ யூ வாண்ட் டு ட்ரை எவ்ரி திங். ஐ எம் சேயிங் ட்ரை பண்ணுங்க. ஆனால் லைக் ஐ செட், உங்களுக்கு தெரியணும் எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் தினமும் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போட தான் செய்வீங்க. ஏன்னா இன்னொன்று வந்து லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட், ஹோம் ஃபுட் மாதிரி வேறு எதுவுமே வராது உங்களுக்கு. ஏன்னா பார்த்து சமைக்கிறீங்க. அந்த காலத்துலேருந்து அம்மா அப்பா போட்ட சாப்பாடை தான், பாட்டி என்ன சமைச்சாங்க அது கொடுத்து தான், அந்த வீட்டில் காய்ச்சின நெய் தான் உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி நீங்கள் நெய் வந்து என்ன சொன்னாலும் வெளியில் வாங்கினாலும் வீட்டில் காய்ச்சின நெய் மாதிரி வராது. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வெஜிடபிள்ஸை உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கலர்ஸ் இருக்குது, ஸ்வீட்னஸ் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, மேலே வேக்ஸ் ஓட்டுறாங்க, இல்லை ஜெனட்டிக்லி மாடிஃபைடு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இருக்குது. எல்லாமே அப்படி இருக்கும்போது the kind of fertilizers and the pesticides we use to control the grains and everything. So இது எல்லாமே இருக்கும்போது we need to bring in little changes in our lifestyle, which is important I think. இது உங்கள் கையில் இருக்குது, வேறு யாராவது ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நைட் 1 மணி வரைக்கும் சாப்பாடு இருக்குன்னா ஏன் 1 மணிக்கு சாப்பிட்றீங்க? சாப்பிட்றாங்களா மேடம்? எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதெல்லாம் கேட்குறேன், ஏன் சாப்பிட்றீங்க? டிவி பார்த்துட்ருக்கீங்க, அந்த நேரத்தை வேறு வேலையில் வாய்க்கு ஏதாவது போனடே அங்கேருந்து இது கிடைக்குதுடா, அந்த பிரியாணி நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆர்டர் பண்ணு. அந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து அந்த கோகனட் பன் சூப்பராக இருக்குடா, அதை ஆர்டர் பண்ணு. ஏன் அந்த நேரத்தை ஒரு பப்பாளி சாப்பிடுங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்கெல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தானே, ஸோ நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்களா? டாக்டர், ஐ வுட் லைக் டு சே, கிராமப்புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இல்லைங்க, உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் இருக்குல்ல. திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஒரிஜிதா வி வர் டாக்கிங் அபவுட். இங்கே வர்றதுக்கு முன்னாடி என் அத்தை 5 குழந்தை பெற்றுட்டாங்க, என் வீட்டுக்காரர் தான் கடைசி. ஆனால் வீட்டில் இன்றைக்கி 93 வயசில் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தவிர கை பிடிச்சாங்கன்னா உங்கள் கை கிரிப்பை நீங்கள் எடுக்க முடியாது. காரணம் வந்து அந்த காலத்துலேருந்து வேலை செஞ்சுருக்காங்க. தனியாக 5 குழந்தைங்க பெற்று வளர்த்தி, நார்மல் டெலிவரி பெற்று வளர்த்தி, வீட்டில் காலையிலேருந்து பெருக்கிறது, துடைக்கிறது, சமைக்கிறது, துணியை வந்து வாஷ் பண்ணுறது, காய வைக்கிறது, கிணறுலேருந்து தண்ணி பிடிக்கிறது, தரையில் ஃபுல்லாக சாணி அடிக்கிறது, எல்லா வேலை தனியாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெல்ப்பே கிடையாது. என் அம்மா 4 குழந்தைங்க பெற்றுட்டு என்ன மாதிரி ஒரு சுட்டி பெற்றுட்டு அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். 4வது மாடியில் வீடு, மேலே கீழே போயிட்டே இருப்பாங்க.
அந்த டைமில் எல்லாரும் தரையில் உட்காந்து வேலை செய்வாங்க. இப்போல்லாம் உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, தரையில் உட்காந்து யார் வாஷ் பண்ணுறா? உங்கள் ஜாயிண்ட் பெயின்ஸ் அங்கேயே போகுது. நீங்கள் வந்து இப்போது இந்தியன் டாய்லெட் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே WC இருக்குது, கம்ஃபர்ட் லெவல் வேணும் உங்களுக்கு. அங்கேயே உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, அங்கேயே வந்து உங்களுடைய கம்ப்ளீட் பவுல் சிஸ்டம் உங்களுக்கு மாறுது. ஸோ ஐ திங்க் இது எல்லாமே கிராமத்தில் இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லோரும் வயக்காலில் வேலை செய்கிறவங்க கிராமத்தில். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க், எனக்கு முட்டி ப்ராப்ளம் இருக்கும்போது தண்ணியில் நடுங்க, இல்லை உங்களுக்கு பாடி ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நீங்கள் பீச்சில் அந்த சாண்டில் நடுங்கன்னா சொல்லுவாங்க. எதுக்கு வந்து காலையில் எந்திரிச்சோன்னே யூ ஹாவ் டு வாக் ஆன் க்ரீன் கிராஸ், அப்படி எம்டி ஃபுட் நீங்கள் நடுங்க, இட்ஸ் குட் ஃபார் யர் ஹெல்த். அது எல்லாமே இருக்குது, நமக்கே தெரியும். ஆனால் இப்போது எல்லா ஆளுங்க வந்து இந்த ரூமில் அத்தனை பேர் நாங்கள் போய் பிளட் டெஸ்ட் எடுத்தாக்கா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டெஃபிஷியன்சி வைட்டமின் டி. ஏன்னா யாருமே வெயிலுக்கு போகிறது இல்லைங்க. கிராமத்தில் போய் பாருங்கள், வைட்டமின் டி எக்ஸ்ட்ராடினியாக இருக்கும். I think a simple rule is whenever you are overweight, start early to seek advice. The simple rule that we follow is your height minus 100 is ideal weight. So ideal weight விட அதிகமாக இருந்தால் அந்த டைமில் வந்து கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். That will be the starting point. You may not have BP, you may not have sugar, you may not have any problem at that point of time. But if you start maintaining your weight from that point onwards, you can prevent so many disorders that Madam was telling. இது மாதிரி குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறது மட்டும்தான் வரணுமா, இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்க கொஞ்சம் சதை போகிறதுக்கும் நல்லா அப்ரோச் பண்ணலாமா? ஒல்லியாக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். வி கால் திஸ் அஸ் அ தின் ஃபேட் இண்டியன். பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் வயிறு மட்டும் பெருசாகும். ஸோ தே ஆல்சோ கம் அண்டர் தட் ஒபிசிட்டி பிகாஸ் த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இடுப்பால் அளவு. அது பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே போனால் யூ கம் அண்டர் ஒபிசிட்டி. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சைலண்ட்டாக தேல் பி ஸ்னோரிங். ஸோ எனி ஓவர் வெயிட் இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட், எஸ்பெஷலி வென் தே ஸ்டார்ட் ஸ்னோரிங். டாக்டர், இது மாதிரி ஒல்லியாகிறதுக்கு இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் இது பண்ணுவீங்களா, இல்லை இன்டேக் மெடிசன் சப்ளிமெண்ட் அந்த மாதிரி நீங்கள் பிச் பண்ணுறீங்களா பேஷண்ட்ஸ்? இந்த நலமோட இதுவே வந்து கான்செப்டே அதுதான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எக்ஸசைஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டயட்டு அந்த மாதிரி அட்வைஸ் பண்ண முடியாது. உங்களுடைய காம்போசிஷன் ஆஃப் த பாடி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கீங்க இல்லை எவ்வளோ கூட இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி டயட்டும் எக்ஸசைஸும் அட்வைஸ் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எக்ஸசைஸ் கிடையாது. Doctor, we've had targeted weight loss programs and a lot of nutritionists, physicians have been working to treat patients with who are overweight or obese for years now, at least more than a decade now. So why specifically, this clinic, does it offer anything extra? That's one question. The other is, do you also patients who gain weight as a result of taking medications for, like, say, mental health issues, etc.? Your question is absolutely valid. We have been having I think in the initial talk I told you, it is gradually the incidence of obesity and overweight is increasing. There are a lot of programs going around, but comprehensively we have to look at them. Each individual is different. One may have diabetes, one may have hypertension, one may have sleep disorders, and one may have a sleep disorder with a depression. All these things, unless you address all the components of overweight or obesity, you are not going to reduce weight. This is what we are planning. This is what our concept is, to give them at one platform everything together. So that is why we have started this. I hope I answered your question. டாக்டர், நிறைய பேர் உடம்பு கம்மி பண்ணுறது யூடியூப்பு, கூகுள், சோஷியல் மீடியா பார்த்து டயட்டும் எடுத்துக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்க. இட்ஸ் அட்வைசபிள்? உங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ வாட் யூ நோ இஸ் weight and the diet. But what is going to happen to your hormones in the body, your blood pressure in the body, your sugar in the body, that and all you don't know. So it is better you consult, and accordingly your body requirement you should do the appropriate things. நீங்களே தான் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க, வேறு யாரும் கேட்கல. குஷ்பு மேம், இப்போ நீங்கள் உங்கள் உடம்பு கம்மி பண்ணுறதுக்கு வாக்கிங் அண்டு யோகான்னு சொன்னீங்க.
நீங்கள் ஒரு குட் டான்ஸர் ஆச்சு, நீங்கள் டான்ஸிங்கில் எதுவுமே யூஸ் பண்ணலையா உங்கள் ஃபிட்னஸ்க்கு? I've been making a man dance to my tunes for the last 30 years. So, hi. What is actually different from other wellness clinic programs when we compare to Nalam? Why you want Nalam? I answered that question to her. No. எப்படி வந்து பீப்புளை இங்கே வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி, வாட் வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஆர் கோயிங் டு ஃபாலோ ஆக்சுவலி ஃப்ரம் அதர் ப்ரோக்ராம்ஸ்? I don't get your questions. No, sir. Actually, from other programs, we have n number of programs regarding wellness and everything. What is actually different from Nalam? You have everything in one platform. Suppose you go to a wellness center, you may not have a psychiatrist to counsel you, and you may not have a people who can address the sleep disorders if you go to a wellness center. But here we will have all together in a single platform. That is what we are different. Because it's the second time someone's asking, I just want to clarify as well. I'm sure if you've been or any person has been on any of... Oh, I'm audible? Yeah. If any person has been on any of these wellness platforms, invariably we speak of only two things. You know, the questions that have come already. What are you eating? Are you exercising enough? But obesity is not that simple. Being overweight is not that simple. It's not just a matter of putting a tape in our mouth and stopping to eat less. It's about, there are different pillars to health. You know, there's emotional health, there is mental health, as you'd mentioned. There is the physical manifestation of ill health, you know, when someone is obese, the fatigue that comes with it, the loss of productivity because of the brain fog that people have, the sleep disturbance that comes with it, the sleep disturbance for people around you as well, if you're snoring so loudly at night. And a variety of immediate problems and a whole buffet of problems later on in life as well, which needs medical intervention, which is not a matter of I'll just change my diet and it'll improve. It's about giving proper nutrition, personalized nutrition. So every patient who enrolls into the program sees somebody. Dr. Swamikanna, how many years of experience do you have? Tell me. I have less than 40 years. More time than I've been alive. So that is the expertise of the people leading the program. We have our dietitian, Ms. Vijayashri, who's been, again, probably a nutritionist for as long as, I don't know how long, she will only be able to tell. We have a mental health team who also take care of patients specific to each individual need. It's not a blanket template that applies to everybody. It's not the same as watching a YouTube video of what worked. What worked for me may not work for Khushbu ma'am, may not work for you. Maybe I can eat a gulab jamun every day and still be okay and still maintain the weight I am and be happy. Maybe I can climb 4 flights of stairs. So it's not simply a matter of, do I have one program and is it a wellness program? We're not a wellness program alone. Wellness is a part and an outcome of taking care of your health. It is not the strategy to go to people. You know, welcome is the final wellness is the finest result, not the primary reason to come here. It's not just a matter of, oh, I want to, you know, feel happy. We have to take ownership as patients. We take accountability that I am going to do all of these steps. I'm going to consult with so many different people who bring in different expertise to different areas of my life. And then I am going to make the difference. I am going to make the change. I will have the willpower to do it. And I think that is where like our system works, because it's like a conveyor belt of specialists. You can't fall off the bandwagon when there are so many people holding you accountable, and you eventually feel the accountability as well. Is that fair? Yeah. ஹலோ உங்ககிட்ட சார் ஹோட்டல் ஃபுட்டு உங்களுடைய பார்வையில் எப்படி சார்? நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தை. ராங் டைமில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராங் டைமில் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு, நம்ம பாடியில் வந்து 3 வேளை கரெக்டாக அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸு செக்ரேட் ஆகும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு. ராங் டைமில் சாப்பிட்டிங்கன்னா சரியாக டைஜஸ்ட் ஆகாது. இட் வில் லீட் டு லாட் ஆஃப் கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ரிலேட்டட் இஷ்யூஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ டிஸ்டர்பிங் யுவர் சர்க்காடியம் ரிதம் ஆஃப் தி ஸ்லீப். தூக்கத்தை கெடுக்குறீங்க. நீங்கள் மூளை தூங்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் முழிச்சின்னு இருந்தீங்கன்னா
மூளை சரியாக வேலை செய்யாது அடுத்த நாள். ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்து நீங்கள் கேட்க வந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்கள். ஃபுட்டு இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படி பார்க்கும் போதே நம்மளுக்கு டெம்ட் ஆயிடுது. ஸோ அந்த ஹோட்டல் சாப்பிட்றோம்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாவில் வந்து இப்போ எல்லா சேனல்ஸுமே குக்கிங் வந்து போட்டு இருக்காங்க. ஒரு சார் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ண இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா காமன் பீப்புள் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா இந்த ஒரு காலகட்டத்தில்? பார்க்கலாம், பார்க்கக்கூடாது. பார்க்கலன்னா தெரியாது நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபுட்டை பார்க்குறீங்க, ஒரு ஜிலேபி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னால் உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும்? ஜிலேபி நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டா என்ன ஆகும்? இஃப் யூஆர் டயபெட்டிக் ஒரு ஜிலேபி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிடலாம். ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு எக்ஸசைஸ் உண்டா, அடுத்த வேலை டயட்டையும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சாப்பிட்லாம். மேடம் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. டெம்டேஷன் இருக்கும்போது சாப்பிட்லாம், பட் அதுக்கேற்ற எக்ஸசைஸும் இதுவும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நாங்கள் சொல்கிறதுக்கு தான் இந்த நலன்னு ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம். சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா பிகாஸ் அதில் நல்ல விஷயங்களும் வருது. நம்ம இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஹவு மச் வி டேக் இட். த குட் திங்ஸ் யூ டேக் இட், பேட் திங்ஸ் யூ லீவ் இட். அன்னப்பறவை தெரியுமா? பாலும் தண்ணியை கலந்து வச்சா பாலை மட்டும் குடிச்சிடும், தண்ணியை கீழே விட்டுடும். அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். சார் என்கிட்ட சார் இப்போது என்ன மாதிரி இதில் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்க போகுது சார்? ஸோ லைக் இப்போது எப்படி சொல்கிறாங்கன்னா லைக் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க சில பேர் வந்து வெறும் வாட்டர் டயட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா இந்த மாதிரி ப்ரோக்ராமில் சார்? கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் இருக்கும். ஏன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஒரு நல்ல வகையான டயட் தான். பட் எல்லாருக்கும் அதை பண்ண முடியாது. சப்போஸ் சம்படி டேக்ஸ் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான அட்வைஸ் எங்கள் கிட்ட இருந்து கண்டிப்பாக யாருக்கு எந்த ஃபாஸ்டிங் வந்து சூட்டபுளாக இருக்குன்றதை வந்து எங்கள் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி சொல்லுவோம். I know people who work out regularly, watch what they eat, but still there's no difference on the weighing scale. So stubborn, they just cannot lose weight. I'm one such person. And with the age, does the metabolic rate slow down? And is that the reason for not losing weight also? இதுதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். Not every obesity is not the same. Sometimes it can be a genetic related. If your father is obese, you can tend to be obese. But there is a way of losing weight. இந்த வெயிட் லூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டென்ஸாக வெயிட் லூஸ் பண்ணிவிட்டு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தே லூஸ் 5 kgs 10 kgs. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஸ்டார்ட் இன்டல்ஜிங் இன் அகெயின். மேடம் சொன்ன மாதிரி 10 kgல இருந்து குறைஞ்சதுக்கு 12 kg அதிகமாகிடுவாங்க. இதில் என்னென்னா நொறுக்கு தீனி நிறைய சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அப்போ அது ஒன்று ஒன்றா கேட்டால் தான் தெரியும். அதனால தான் வி வாண்ட் டு கஸ்டமைஸ் ஆர் இண்டிவிஜுவலைஸ் தி ட்ரீட்மெண்ட். தட் இஸ் வை வி ஸ்டார்டட் திஸ். ஸோ அந்த நான் 3 வேளை தான் டாக்டர் சாப்பிட்றேன், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். நடுப்புற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவேன். ஆமாம் அப்போ சாப்பிடுவேன். ஒரு லட்டு சாப்பிடுவேன். ஒரு லட்டு சாப்பிட்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ அந்த மாதிரியான ஸ்மால் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ there is a possibility, even if it is genetically you are obese, it can be controlled and it can be rectified. So we'll be addressing only this last question. ரெட் மீட் வந்து ப்ரோட்டீன் தான். அது உங்களுக்கு எவ்வளோ அட்வைசபிளோ அவ்வளோ சாப்பிட்லாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கவுட்டுன்னு ஒன்று வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ அதனால் வந்து அளவோடு சாப்பிட்றது ஓகே. Thank you so much. Ma'am, I want to ask one last question. We are sorry we are running out of time. One last question. Okay. It's just people use social media a lot these days. People use social media a lot these days, especially kids and teenagers. So how do we convey these to them within the basis of social media and all those platforms? How do you? How do we share this Nalam scheme through social media? You? No, put it out. No, I can, but how does the Nalam itself share its
message through social media? Do we have schemes or like platforms that shares these in social media? I think that question should be to Orjita, not me or the doctor, because they are the one who are taking Nalam forward. It's the thing is, people use social media a lot. Some people don't even know that Nalam exists. So how do they let? No, it's like a lot of people didn't know NCW existed till Khushbu joined NCW. So it's the same. So I think you just need to understand there is a platform and you have to look for it. If you're actually looking for good health, if you're actually looking to do something with your body and say that I want to be fit, then I think you need to look into it and understand. See, people have been talking about social media. There is a fad going on that everything is instant, 2-minute noodles. So I want my weight loss instant, I want my skin regenerated instant, I want my hair to look good instant. Everything is about instant, because one thing in today's times people have forgotten, the most precious thing is time. The more you invest your time, the more better results you're going to get. Anything which is instant is going to fade instantly. So when it comes to your body, you have to give time. You cannot say that I need to achieve a very sculpted body, I need to achieve my target weight very instantly. No. And I think for that, you need to come to Nalam, understand, because my body is different from your body, her body is different from your body, and her body is different from her body. So our metabolism is completely different. What works for me may not work for her. I don't do intermittent fasting because it doesn't work for me. For a very simple reason, because I have a mindset that my family dinner has to be together. So when 4 of us sit and eat together, if I don't eat, then the other 3 at home are like, you're not eating, Amma. So we sit to eat. We love to sit together, watch a film or TV, have a discussion and sit down and eat. So, and my day starts at 5 in the morning, 4:35. I'm a very morning person. So intermittent fasting doesn't work for me. But that might just work perfectly fine for you. So I think we all need to understand what works for me. And to understand that, you need Nalam. And for that, you need to take that extra time and come here and spread the message as to how we can make. And good health is not about you and I alone. I think collectively about the society. We need to understand. So for that, we need to come together and spread the message. Thank you so much. Thank you all. We are closing the Q&A session here. Requesting all members of media, please be seated. Please be seated. Thank you.